ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வைக்கிற மெத்தடில் வந்து சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறேன், நான் நார்மலாக சிக்கன் எடுத்தால் எப்படி வைப்பேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன மாதிரி வைப்பீங்களா இல்லை வேறு மாதிரி வைப்பீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். சட்டியிலன்னா ரொம்ப நேரம் வேகும், குக்கர்லனா விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதில் சீக்கிரமாகவும் வேறு வெந்துடும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இது கூட வந்து நார்மலாக நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொன்று எடுப்போம் இல்லையா, அதை தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து தியா தர்னிஸ் நார்மலாக தான் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். இது கூட வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விடுவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். என்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுப்பீங்களா இல்லை கடையில் தான் வாங்குவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனால் தான் மிளகாத்தூள் எடுத்துக்குவேன். ஏன்னா தியாவும் தர்னிஸும் காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தூளும் போட்டு நம்ம கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். சிக்கனை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம். அந்த மல்லித்தலை வந்து நம்ம சேர்த்துடலாம். மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரோட மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மூடியை போட்டுடலாம். விசிலும் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறி குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்திருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கறி குழம்பு வந்து சூப்பராக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.